ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிசிகே. லாஸ்ட் வீடியோல நான் சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, சைபர் செக்யூரிட்டில என்னென்னலாம் இருக்கு, இதுல நிறைய டொமைன்ஸ் இருக்கு. நான் அதை சிம்பிளா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னா, நான் லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் தான். கம்பெனியோட லீகல் பர்மிஷனோட அந்த சைட்டை அந்த ப்ராடக்டை லீகலாக ஹேக் பண்ணி அதில் இருக்க வர்னபிலிட்டிஸை ரிப்போர்ட் பண்ணுறது. ஷாக் அனலிஸ்ட்னா வந்து லைக் இவங்க வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மாதிரி. இவங்க வந்து 24/7 கம்பெனிஸோட நெட்ஒர்க்ஸ், சர்வர்ஸ், அவங்க ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து லைவாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதனா அட்டாக் நடந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். இவங்க வந்து டிஜிட்டல் டிடெக்டிவ். சைபர் கிரைம்ல வந்து இன்வெஸ்டபிளா இருக்க டிஜிட்டல் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைக் இந்த மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி கிளவுட்ஸ்லாம் அது இந்த கிரிமினல்ஸ் வந்து டெலீட் பண்ணிருப்பாங்களே, அதை வந்து அந்த டேட்டாஸை வந்து லீகலா ரெக்கவர் பண்ணி அந்த ப்ரூஃப்ஸை வந்து ப்ரொவைட் பண்றது இவங்க அந்த டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ். மால்வேர் அனாலிசிஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மால்வேரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி செஞ்சாங்க, அது எங்க இருந்து வந்துச்சு, அது நம்ம டிவைஸ் வந்து அது என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதை பத்தி ரிசர்ச் பண்ணி அதுக்கிட்ட இருந்து நம்ம டிவைஸ் எப்படிலாம் செக்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். இந்த மால்வேர் அனாலிசிஸ். நெட்வொர்க் செக்யூரிட்டி. இவங்க வந்து அட்டாக்கர்ஸ் கிட்ட இருந்து நம்ம இந்த கம்பெனியோட நெட்வொர்க்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்றவங்க இவங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி. க்ளவுட் செக்யூரிட்டி. உங்க டேட்டாஸ் எல்லாம் வந்து க்ளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்களா, அது வந்து எந்த அட்டாக்கும் நடக்காம செக்யூரா ப்ரொடெக்ட் பண்றது. லைக் இந்த கம்பெனிஸும் வந்து அவங்களோட டேட்டாஸ் க்ளவுட்ல போட்டிருப்பாங்க, அதுல வந்து எந்த அட்டாக் நடக்காம அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்றவங்க இந்த க்ளவுட் செக்யூரிட்டி. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி வந்து இப்போ ஒரு கம்பெனி அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணிருக்காங்கன்னா அந்த கோடெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்ல இருக்க வல்னரபிலிட்டிஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன பக்ஸ்லாம் இருக்கோ அதை வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அந்த ஆப் வந்து செக்யூர் பண்ணுவாங்க. அந்த ஆப் வந்து செக்யூர் பண்றது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் த்ரெட் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு கம்பெனிக்கு அட்டாக் நடக்க போகுதுன்னா அதை முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை டிடெக்ட் பண்ணி அந்த கம்பெனி அந்த அட்டாக் நடக்க விடாம ப்ரொடெக்ட் பண்றது இந்த த்ரெட் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் ஜிஆர்சி. இது ஜிஆர்சினா கவர்னன்ஸ், ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு கம்பெனி ஆர் பிசினஸ் ஆபரேஷன்ஸை லீகலாவோ செக்யூராவோ நடத்த யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஜிஆர்சி. நெக்ஸ்ட் ஒசைன்ட். ஒசைன்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். இது லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு சைபர் கிரிமினல் இருக்கா, அவனை பத்தின எவிடன்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அவனை பத்தின டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து ஓப்பனா பப்ளிக்கா இருக்கிற டீடைல்ஸ் வந்து லைக் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃபேஸ்புக்ல அவங்க போட்ட போஸ்ட், அந்த மாதிரி ஓப்பனா அந்த கிரிமினல்ஸை பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்றது பேர் ஒசைன்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த டீம்ஸ் சொன்னல, அது வந்து ரெட் டீம், ப்ளூ டீம், பர்பிள் டீம். ரெட் டீம்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க அந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸ். லைக் இவங்க வந்து கம்பெனிஸ் கிட்ட லீகலா வந்து பர்மிஷன் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி வல்னரபிலிட்டிஸை ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளூ டீம் வந்து வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணி ஹேக்கர்ஸ் உள்ள வராத மாதிரி அதை டிஃபெண்ட் பண்றவங்க ப்ளூ டீம். அதுக்கப்புறமா பர்பிள் டீம். பர்பிள் டீம் வந்து இவங்களே வந்து லீகலா அந்த கம்பெனியை ஹேக் பண்ணி இவங்களே லீகலா அந்த ப்ராடக்டை ஹேக் பண்ணி வல்னரபிலிட்டிஸை ஃபைண்ட் பண்ணி இவங்களே அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பர்பிள் டீம். போத் ரெட் அண்ட் ப்ளூ டீமை ஹேக் பண்ணுவாங்க. சைபர் செக்யூரிட்டில இவ்வளோ இருக்கு. ஆனா நிறைய பேர் நான் இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சைபர் செக்யூரிட்டினா ஹேக் பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, கிடையாது. இவ்வளோ இருக்கு சைபர் செக்யூரிட்டில. நான் வந்து என்ன பண்றேன்னா ரெட் டீம் பிராக்டிஸ்ல இருக்கேன். லைக் இந்த எத்திக்கல் ஹேக்கிங் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் எத்திக்கல் ஹேக்கிங்கை எப்படி ஈஸியா ஸ்டார்ட் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, அதெல்லாம் தெளிவா ஒரு வீடியோவா அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்ல நான் எதனா தப்பா சொல்லியிருந்தாவோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.